ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பையனை ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறத நம்ம பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இட்லியும் வந்துட்டு சாம்பாரும் வச்சுருக்கேன். சாம்பாரில் முருங்கைக்காய் கேரட் எல்லாம் போட்டு சூப்பரான இட்லி சாம்பார் வச்சுருக்கேன். மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு வந்து தக்காளி சாதம், இதுக்கு வந்துட்டு வெங்காய ரைத்தா. இதுதான் காலையில் வந்துட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பழைய சோறு. இந்த பழைய சோத்துக்கு வெங்காயம் ஊறுகாய் இட்லி சாம்பார் வச்சு நல்லா மோர் ஊற்றி இந்த மாதிரி நல்லா சாப்பிடும்போது வயிற்றுக்கு ரொம்ப குளுமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பை நல்லா 4-5 வாட்டி கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு வெள்ளை துணியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் காய வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கம்பு பொடி ரெடி ஆயிரும். இந்த சம்மருக்கு இதை கூழ் கிண்டி தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் வந்து கம்பு பொடி அது மட்டும் இல்லாமல் கவுனி அரிசியில் இந்த மாதிரி வந்துட்டு குருணையும் செஞ்சு வச்சுருக்கேன். இதுவும் தயிர் ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்.